அண்மை செய்தி தெலுங்கு வருட பிறப்பு ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். தொடர் விடுமுறை காரணமாக சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தொடர் விடுமுறை, தெலுங்கு வருட பிறப்பு, ரம்ஜான் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக விடுமுறை வந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு புதன்கிழமை, அதாவது இன்று 450 பேருந்துகளும் நாளை 345 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் ஒசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 100 பேருந்துகளும் நாளை 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும், மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் 565 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இன்றைய நிலையில் 22,768 பயணிகளும், நாளை 6,034 பயணிகளும், வெள்ளிக்கிழமை அன்று 8,575 பயணிகளும், சனிக்கிழமை 4,139 பயணிகளும், ஞாயிற்றுக்கிழமை 19,888 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக விடுமுறை வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.